அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எக்ஸாம் பிரிப்பரேஷன் மேட் ஈஸி பார்ட் 2 வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. இன்னைக்கான வீடியோல நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறது எப்படி நம்மளோட எக்ஸாம்ஸ்க்கு எஃபெக்டிவா ப்ரிப்பேர் பண்ணலாம். என்னெல்லாம் டெக்னிக்ஸ் இல்லைன்னா என்னெல்லாம் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ எக்ஸாம் பிரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னா உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புறது என்னன்னா இஃபெக்டிவா நம்ம ஸ்டடிய பிளான் பண்ணோம்னா, அதே மாதிரி நல்ல ஒரு ஸ்டடி ஹேபிட் நமக்குள்ள இருந்துச்சுன்னா, நம்ம நெறைய நேரம் படிக்கணும், நெறைய நேரம் புக்ஸோட ஸ்பெண்ட் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. கொஞ்ச நேரத்த ஸ்பெண்ட் பண்ணாலும், அதுல நம்ம பெர்ஃபார்மன்ஸ ஜாஸ்தியா இன்கிரீஸ் பண்ண முடியும். உங்களுக்கு தெரியுமா? ஸ்மார்ட் பிளானிங்கும், ஸ்டடி ஹேபிட்ஸும் கண்டிப்பா உங்க பெர்ஃபார்மன்ஸ இன்கிரீஸ் பண்ணும். இத நான் சொல்லலங்க. ரிசர்ச் ஸ்டடீஸ் ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஆமா. இன்னைக்கு இந்த வீடியோல இந்த ரிசர்ச் பேக்டான ஸ்ட்ராட்டஜிஸ பத்தி தான் ஃபோக்கஸ் பண்ண போறோம். உங்களோட டைம எப்படியெல்லாம் நம்ம டிவைட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி ஸ்டடீஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணலாம். அதனால உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவலும் கண்டிப்பா இன்கிரீஸ் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ பிளானிங் எதனால இம்பார்ட்டன்ட்? அது நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியது கிடையாது. எதையும் பிளான் பண்ணி தான் பண்ணணும். நம்ம வடிவேல் சார் சொல்ற மாரி தான். ஸ்டூடண்ட்ஸ் யாரெல்லாம் அவங்களுடைய எக்ஸாமையும், ஸ்டடி டைமையும் ரொம்பவே ஸ்ட்ரக்சர்டா பிளான் பண்ணி படிக்கிறாங்களோ, அவங்க வந்து நெறைய இன்ஃபர்மேஷன்ஸ நெறைய நேரம் ரீட்டெயின் பண்றதுக்கு, அதாவது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும், அதே மாதிரி அத நல்லாவே எக்ஸாம்ல பெர்ஃபார்ம் பண்றதுக்கும் அவங்களால முடியுது அப்படின்னு ரிசர்ச் எவிடன்ஸ் சொல்லுது. அது மட்டும் இல்லங்க, அந்த மாதிரி பிரிப்பரேஷன் பண்ற குழந்தைங்க, ஸ்டூடண்ட்ஸ் வந்து ரொம்பவே லெஸ் ஓவர்வெல்ம்டா ரொம்ப பதட்டம் இல்லாம நல்லாவே அவங்களால எக்ஸாம்ஸ்ல பெர்ஃபார்ம் பண்ண முடியுது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் நம்ம ஒரு கரெக்ட்டா ஒரு பிளான் போடலன்னா என்ன ஆகும்னு நினைச்சீங்கன்னா, சில சப்ஜெக்ட்ஸ்ல நம்ம ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவோம். சில சப்ஜெக்ட்ட நம்ம வந்து கோட்ட விட்டுருவோம். அதனாலேயே நம்மளுடைய சப்ஜெக்ட்ஸ் என்னெல்லாம், நம்ம டாபிக்ஸ் என்னெல்லாம், அதோட டிஃபிகல்டி லெவல் எப்படி இருக்கு, நமக்கு அது எவ்வளவு ஈஸியா இருக்கு, எவ்வளவு டிஃபிகல்ட்டா இருக்கு, அதோட வெயிட்டேஜ் என்ன அப்படின்றதெல்லாம் பிரையாரிட்டைஸ் பண்ணி பிளான் பண்றது ரொம்பவே முக்கியம். அதுக்கான சில டெக்னிக்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். முதல் விஷயம் அப்படின்றது ஒரு ஸ்டடி டைம் டேபிள் கிரியேட் பண்றது தான். நம்ம எல்லாருமே எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறதுக்கு ரெடி ஆகும்போது ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம பண்றது நம்மளுடைய டைம் டேபிள் கிரியேட் பண்ணோம். ஸ்கூல்ல எப்படி டீச்சர்ஸ் அவங்களோட டைம் டேபிளையும் கிளாஸ் டைம் டேபிளையும் டிசைன் பண்றாங்களோ அதே மாதிரி வீட்ல நீங்க உங்க ஸ்டடி டைம் டேபிள ரெடி பண்ணுங்க. எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல உங்க சிலபஸ வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. உங்க சிலபஸ்ல என்னெல்லாம் சாப்டர்ஸ் இருக்கு, நமக்கு என்னெல்லாம் சப்ஜெக்ட் இருக்கு, என்னெல்லாம் கன்டென்ட் படிக்க வேண்டியது இருக்கு, அதுக்கான மெட்டீரியல்ஸ் என்னெல்லாம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் முதல்ல கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. 2வது பிரையாரிட்டைஸ் பண்ணுங்க. இதுல எந்தெல்லாம் சப்ஜெக்ட் எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு, அதுல எந்தெந்த டாபிக் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்க போகுது, எந்தெந்த சப்ஜெக்ட் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எதுக்கெல்லாம் நான் ஜாஸ்தி டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிரையாரிட்டி லிஸ்ட கிரியேட் பண்ணுங்க. அதாவது எனக்கு எக்ஸாம் எடுக்கிறதுக்கு இன்னும் 1 மாசம் இருக்கோ, 2 மாசம் இருக்கோ, 2 வாரம் இருக்கோ, என்னோட எல்லா சப்ஜெக்ட்ஸையும் பார்த்துட்டு அந்தந்த சப்ஜெக்ட்ல நான் எவ்வளோ கான்ஃபிடென்ட், அந்தந்த சப்ஜெக்ட் எனக்கு எவ்வளோ ஈஸியா இருக்கு, எவ்வளோ டிஃபிகல்ட்டா இருக்குன்ற ஒரு ப்ரையாரிட்டி லிஸ்ட ப்ரிப்பேர் பண்றது ரொம்பவே முக்கியம். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், இந்த ப்ரையாரிட்டி லிஸ்ட் ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கலாம், வேறொருத்தருக்கு வேறொரு மாதிரி இருக்கலாம். இது எல்லாமே உங்களோட இண்டிவிஜுவல் சேலஞ்சஸ பொறுத்து, உங்களோட இண்டிவிஜுவல் ஈஸினஸ், டிஃபிகல்ட்னஸ் அதெல்லாம் பொறுத்து தான். அதனால உங்க ஃப்ரெண்டுக்கும் அதே மாதிரி டைம் டேபிள், அவனுக்கு மேத்ஸ் ஈஸியா இருக்கிறதுனால எனக்கு மேத்ஸ் ஈஸியா இருக்கணும்னு கிடையாது. எனக்கு பயாலஜி கஷ்டமா இருக்கிறனால அவனுக்கு பயாலஜி கஷ்டமா இருக்கணும்ன்றது கிடையாது. உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் கஷ்டமா இருக்கு, எந்த சப்ஜெக்ட் ஈஸியா இருக்கு, எந்த சப்ஜெக்ட்ல உங்க பதட்டங்கள் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி கரெக்ட்டா பிரையாரிட்டைஸ் பண்ணுங்க. எந்தெல்லாம் சப்ஜெக்ட் டிஃபிகல்ட்டா இருக்கோ அதுக்கு நெறைய டைம் ஒதுக்குறதுக்காக நம்ம ட்ரை பண்ண போறோம். அண்ட் சங்க் யுவர் ஸ்டடி டைம். எக்ஸாம் பக்கத்துல வந்துருச்சு. அதனால நான் நெறைய நேரம் படிக்கணும். அதனால காலையில 4 மணிக்கு எந்திச்சு 6, 7 மணி வரைக்கும் கன்டினியூஸா படிக்க போறேன். சாயங்காலம் 5 மணிக்கு ஸ்கூல விட்டு வந்தேன்னா 5 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் படிக்க போறேன். நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இப்படி கன்டினியூஸா படிச்சுட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பா நம்ம வந்து ஜாஸ்தி ஸ்ட்ரெஸ் லெவலுக்கு ஆளாவோம். அது மட்டும் இல்லாம நம்மளோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே அஃபெக்ட் ஆகும். இது வந்து எஃபெக்டிவான பிளானிங்கே கிடையாது. எப்பவுமே உங்க ஸ்டடி டைம நீங்க வந்து சங்க் பண்ணணும். அதாவது ஸ்மாலர் போர்ஷன்ஸா டிவைட் பண்ணிட்டு, அந்தந்த டைமுக்கு ஒரு சப்ஜெக்ட்ஸ் எடுத்து படிக்கிறது ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும். ஒரு பயாலஜி எடுத்துக்கிட்டோம், இல்ல ஒரு மேத் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் கன்டினியூஸா ப செஞ் அ மேத் ப்ராப்ளம்ஸே சால்வ் பண்ணிட்டு இருந்தோம்னா, அது எஃபெக்டிவான ஸ்டடி பேட்டர்ன் கிடையாது. அதனால என்ன பண்ணலாம்னா, உங்களோட ஸ்டடி டைம வந்து ஒரு 45 மினிட்ஸ், 30 மினிட்ஸ் அதே மாதிரி ஒரு 1 ஹவர் அப்படின்ற மாதிரி டிவிஷன்ஸா டிவைட் பண்ணிக்கோங்க. இதுலயே ரொம்பவே அ எலிஜிபிள் இல்லன்னா ரொம்பவே
ப்ராமினென்ட்டா இருக்கிற ஒரு விண்டோ ஆஃப் டைம் விண்டோன்னு கேட்டீங்கன்னா 40 to 45 மினிட்ஸ் வந்து நமக்கு ரொம்பவே பெஸ்ட்டா இருக்கும். ஸோ ஒரு 30 to 45 மினிட்ஸ் இல்லைனா 45 மினிட்ஸ் அப்படின்றது ஒரு டைமிங் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பா ஒரு பிரேக் எடுத்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் பிரேக்காவது எடுத்துட்டு அடுத்த 45 மினிட்ஸ் சர்க்கிள பிளான் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி 3 மணி நேரம் உங்களுக்கு படிக்க கிடைச்சதுன்னா அத வந்து 3 இல்லன்னா 4 இல்லன்னா 5 ஸ்டடி டைமா டிவைட் பண்ணி நீங்க சங்க் பண்ணி உங்களுடைய டைமை இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அது ரொம்பவே ப்ரொடக்டிவா இருக்கும். முக்கியமான விஷயம் ரியலிஸ்டிக்கா கோல் செட் பண்ணணும். இந்த 3 மணி நேரத்துல நான் 4 சாப்டர் படிக்க போறேன்னா நம்மளால படிக்க முடியுமா? அது ரியலிஸ்டிக்கான விஷயமா? அப்படின்றத யோசிங்க. ஸோ உங்களுடைய படிக்கிறதுக்கான ஸ்பீட் என்ன? உங்களால எவ்வளவு சீக்கிரம் ஒரு விஷயத்த கத்துக்க முடியும்? அப்படின்றத உங்கள தவிர வேற யாராலயும் கண்டிப்பா இவாலுவேட் பண்ண முடியாது. உங்கள நீங்க தான் நல்லா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. ஸோ அதனால உங்களோட கோல் என்னன்றத நீங்க செட் பண்ணுங்க. அண்ட் நீங்க செட் பண்ற கோல ரொம்பவே ரியலிஸ்டிக்கா இருக்கணும். என்னால பண்ண முடியும் அப்படின்ற அளவுக்கு இருக்கிற கோல பண்ணுங்க. இல்ல நான் ரொம்ப புஷ் பண்ணி கண்டிப்பா இது 2 சாப்டர் முழுசா முடிச்சிருவேன் அப்படின்னு ரொம்பவே உங்களையும் ரொம்ப ஹார்டா புஷ் பண்ணாதீங்க. உங்களோட கெப்பாசிட்டியான புரிஞ்சுகிட்டு அதுக்கேத்த மாதிரி கோல்ஸ செட் பண்ணுங்க. டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்க பண்ற கோல்ஸ்க்கு. அண்ட் மிக்ஸ் இட் அப். அதாவது ஒரே சப்ஜெக்ட்ட ஒரே மாதிரி கன்டினியூஸா படிக்கிறத விட ஒரு நேரம் வந்து ரொம்ப கஷ்டமான இருக்கிற சப்ஜெக்ட் ஒரு 45 மினிட்ஸ் எடுத்துட்டு அடுத்த டாபிக் வேற ஒரு 45 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. நடுவுல உங்களுக்கு ஈஸியான சப்ஜெக்ட கொண்டு வாங்க. ஸோ எப்பவுமே கஷ்டமான சப்ஜெக்டே ஃபோக்கஸ் பண்றது, இல்ல ஈஸியா இருக்கிற சப்ஜெக்ட முதல்ல முடிச்சுட்டு அப்புறமா கஷ்டமான சப்ஜெக்ட்க்கு போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு தாட். இந்த மாதிரி ஒரு பேட்டர்னை பிரேக் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் டெய்லி கொஞ்ச நேரம் கஷ்டமா இருக்கிற சப்ஜெக்ட்டுக்கும் கஷ்டமா இருக்கிற டாபிக்குக்கும் டைம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ஈஸியா இருக்கிற டாபிக்குக்கும் ஈஸியா இருக்கிற சப்ஜெக்ட்டுக்கும் டைம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ எப்பவுமே அது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிட்டு இருக்க மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க ப்ரிப்பேர் பண்ற டைம் டேபிள் ரொம்பவே இஃபெக்டிவா இருக்கும். அண்ட் இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு ஒரு சாம்பிள் டைம் டேபிள் நீங்களே உங்களுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. உங்களோட டைமிங்ஸ் எவ்வளோ, உங்களுடைய ப்ரிஃபர் டைம் எப்போ உங்களுக்கு அப்படின்னு தெரியும். முதல்ல எல்லாம் சொல்லுவாங்க, நான்லாம் படிக்கும் போதெல்லாம் எங்க அப்பா அம்மா சொன்ன விஷயம் என்னன்னா, காலையில சீக்கிரமா எழுந்து படிக்கணும். காலையில எழுந்து படிச்சாதான் மண்டையில நிக்கும். சாயங்காலம் எல்லாம் எதுவும் யூஸ் கிடையாது. அதனால காலையில சீக்கிரம் எழுந்துரு அப்படின்னுவாங்க. ஆனா என் எல்லாருக்குமே அவங்களோட பிரெஃபரன்ஸ் இருக்கும். ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் நான் வந்து சாயங்காலம் தான் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டா படிப்பேன். காலையில வந்து எனக்கு எவ்ளோ படிச்சாலும் மண்டையில ஏறாது. ஸோ எல்லாருக்குமே அவங்களுடைய பிரிஃபர்ட் டைம் ஸ்லாட்ன்னு இருக்கும். ஸோ நீங்க வந்து உங்களுக்கு காலையில படிக்கிறது எஃபெக்டிவா, சாயங்காலம் படிக்கிறது எஃபெக்டிவா, நைட் படிக்கிறது எஃபெக்டிவா நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கேத்த மாதிரி உங்களுடைய டைம் டேபிள ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. நைட்டு தான் படிப்பேன், காலையில படிக்க மாட்டேன்னு சொல்லல. நைட் நெறைய நேரம் படிப்பேன். இல்லன்னா ஈவினிங் நெறைய நேரம் படிப்பேன். காலையில மோஸ்ட்லி ரிவிஷன் மாதிரி. இல்லன்னா ஒரு 1 ஹவர், 2 ஹவர்ஸ் தான் என்னால இன்வெஸ்ட் பண்ண முடியும். அப்படின்ற மாதிரி ஒரு பிளான ரெடி பண்ணிட்டு உங்களோட டைம் டேபிள நீங்க ரெடி பண்ணிக்கோங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரியே முக்கியமான விஷயம் டைம் டேபிள் ப்ரிப்பேர் பண்ணும்போது நடுவுல நடுவுல பிரேக்ஸ். அது வந்து நம்மளா புஷ் பண்ணி ஆட் பண்ணணும். நீங்க ஒரு 45 மினிட்ஸ் படிக்கிறீங்கன்னா கண்டிப்பா ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நம்ம பொமோடாரோ டெக்னிக் மாதிரி 25 மினிட்ஸ் படிச்சோம்னா ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சின்ன சின்ன மினி பிரேக்ஸ் எடுத்துக்கிட்டாலும் போதும். இந்த பிரேக்ல வந்து நம்ம வெளியில போகணும், விளையாடணும் அப்படின்ற விஷயம் எல்லாம் கிடையாது. ஒரு 45 நிமிஷம் படிச்சோம்னா ஒரு 5 நிமிஷம் சும்மா ஒரு ஸ்ட்ரெச்சஸ் பண்றது, எழுந்துச்சு அந்த ரூம்லயே ஒரு 2 வாக் போறது, சும்மா வீட்டுக்கு உள்ள போயிட்டு அம்மா கிட்ட போயிட்டு ஒரு 2 நிமிஷம் பேசுறது, இல்ல பிரீதிங் எக்சர்சைஸ் பண்றது, சின்னதா ஒரு ஸ்ட்ரெச்சிங் எக்சர்சைஸ் பண்றது, சின்னதா ஏதாவது பசில் சால்வ் பண்ண ட்ரை பண்றது, இல்ல ஏதாவது வரையறது. சோ இந்த மாதிரி சின்ன பிரேக்ஸ் எடுத்துக்கோங்க. மினி பிரேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப டைம் எல்லாம் எடுக்காது. ஒரு 2ல இருந்து ஒரு 5 நிமிஷம் தான் எடுக்கும். இல்ல எதுவுமே முடியலன்னா கூட சின்னதா ஒரு கிளாஸ்ல தண்ணி வச்சுட்டு சும்மா லைட்டா அத சிப் பண்ணிக்கிட்டே குடிங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள் பிரேக் எடுக்கிறதுனால நம்மளோட பிரெயின் வந்து ரொம்பவே எஃபெக்டிவா ஃபங்ஷன் ஆகும். நம்ம படிக்கிற விஷயங்கள் ரொம்ப நாள் நம்ம தலையில நிக்கும். நம்மளால ரொம்ப எஃபெக்டிவா அத ரீகால் பண்ணி பண்ண முடியும். இது மட்டும் இல்ல, இத இன்னொரு விஷயமும் சொல்லுவாங்க. ஸ்பேஸ்டு ரிப்பிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நான் கன்டினியூஸா படிச்சு மனப்பாடம் பண்ணி வைக்கிறது. ஒரு 5 நிமிஷம் கேப்புக்கு அப்புறம் நான் முன்னாடி என்ன படிச்சேன் அப்படின்றது யோசிக்கிறது வந்து என்னோட மெமரி பவர இன்னுமே என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ அதனால பிரேக்ஸ் எடுக்கிறது தப்பில்ல. ஆனா அந்த பிரேக்ஸ டைம் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 நிமிஷம், 5 நிமிஷம் அந்த மாதிரி பிரேக் பண்ணி உங்க டைம் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ப்ராக்ரஸ ட்ராக் பண்ணுங்க. கோல்ஸ் எல்லாம் போட்டாச்சு. டைம் டேபிள் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. பிரேக்ஸையும் ஆட் பண்ணிட்டேன். அது மட்டும் போதாது. இன்னைக்கு டெய்லி நீங்க என்னெல்லாம் பிளான் பண்ணீங்களோ, அதுல எந்த அளவுக்கு நீங்க அச்சீவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற ஒரு ப்ராக்ரஸையும் நீங்க டெய்லி தூங்குறதுக்கு முன்னாடி அத பிளான் அவுட் பண்ணிக்கோங்க. ஏன்னா டெய்லி உங்களோட ப்ராக்ரஸ நீங்க ட்ராக் பண்ணாதான் நம்ம கரெக்ட்டான ட்ராக்ல போயிட்டு இருக்கோமா, இல்ல என்னோட பிளான்ல ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்ற ஒரு இன்சைட்டும் நமக்கு கிடைக்கும். ஸோ ப்ராக்ரஸ ட்ராக் பண்ணுங்க. சில நேரங்களில் நம்ம நினைச்ச மாதிரி நம்மளால ரொம்ப
ஓவரா படிக்க முடியாது. இல்லன்னா நம்மளால ரொம்ப கரெக்ட்டா நம்ம பிளான் பண்ணபடி போக முடியாது. இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பா வாழ்க்கையில நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சோ அந்த மாரி விஷயங்கள் எல்லாம் டோன்ட் பி சோ ஹார்ட் ஆன் யுவர் செல்ஃப். ஐய்யய்யோ! என்னால பண்ண முடியலையே! நான் பண்ணவே இல்லையே! நான் இப்படி தப்பு பண்ணிட்டேனே! நான் எதுக்குமே லாயக்கு இல்ல. கொஞ்சம் கூட அறிவே இல்ல அப்டின்னெல்லாம் உங்கள நீங்களே திட்டிக்காம, கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளா இருங்க. ஏன்னா எல்லாருக்குமே எல்லா விஷயங்களும் பிளான் பண்ணபடி நடக்கிறதுக்கு வாய்ப்பில்ல. சோ சின்ன சின்ன விஷயங்கள நீங்களும் உங்கள மன்னிச்சுக்கோங்க. சரி இன்னைக்கு என்னால படிக்க முடியல. ஏன்னா எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் ஜாஸ்தி தலைவலி இருந்துச்சு. இல்லன்னா எங்க வீட்ல கெஸ்ட் இருந்தாங்க. சோ நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணலாம்னா, நான் இந்த கெஸ்ட் வரும்போது எப்படி என்னோட டைம பிளான் பண்ணலாம். இல்ல நான் ஷெட்யூல் போடும்போது இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டடா வரும்போது நான் என்ன பண்ணலாம், ஒரு பஃபர் டைம்ன்னு ஒண்ணு போட்டுக்கலாம். சோ உங்களோட சாம்பிள் டைம் டேபிள் நீங்க டைம் டேபிள் கிரியேட் பண்ணும்போதே ஒரு பஃபர் டைம் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு XYZ ரீசனால என்னோட ஒரு கோல் இல்லன்னா ஒரு கான்செப்ட்ட படிக்க முடியல, என்னால கவர் பண்ண முடியலன்னா, அத வந்து அந்த பஃபர் டைம்ல நான் யூட்டிலைஸ் பண்ணிப்பேன். சோ இந்த மாதிரி கொஞ்சம் உங்க டைம் டேபிள்ல ஃப்ளெக்சிபிளா இருந்துக்கோங்க. நீங்க பண்ற தப்புகள ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. சரியான விஷயங்களுக்கு நீங்களே உங்கள அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு என்னோட இவ்ளோ கோல்ஸ் என்னால அச்சீவ் பண்ண முடிஞ்சது அப்படின்றது உங்களுக்கு நீங்களே பாராட்டு குடுத்துக்கோங்க. உங்களோட பாராட்டு உங்கள இன்னும் முன்னோக்கி செல்றதுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். அண்ட் டைம் டேபிள் போடுறது முக்கியம் இல்ல. டைம் டேபிள் போடுறது ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்காக உங்களோட ஹெல்த்த வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க. ஹெல்த்தியான ஃபுட் எடுத்தா மட்டும் தான் உங்களால ஹெல்த்தியா மென்டலி உங்களால ஃபிட்டாவும் உங்க ஸ்டடீஸ்லயும் உங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். ஸோ நல்ல ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், பல்சஸ் நம்ம இந்த மாதிரி ஆரோக்கியமா இருக்கிற உணவு பண்டங்களை நிறைய சாப்பிடுறதுக்கு பழகிக்கோங்க. நிறைய தண்ணி குடிங்க. அன்ஹெல்தி ஃபுட் அதாவது ஜங்க் ஃபுட்ஸ முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க. நம்ம நெறைய டைம் வந்து ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடுறோம், இல்லன்னா ஒரு சாக்லேட் சாப்பிடுறோம்னா, நான் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருப்பேன். காஃபி குடிச்சா எனக்கு தூக்கம் வராது. ஸோ இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் ரொம்பவே ஷார்ட் டெர்ம் தான். அத வந்து நட்ஸ், ரெய்சின்ஸ் ஸோ அந்த மாரி ட்ரை ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், குக்கும்பர் இந்த மாதிரி விஷயங்கள வச்சு ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஹெல்தி ஃபுட் வந்து உங்கள வந்து சிக் ஆகாம நல்லா ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது உங்க பிரெயின வந்து ஆக்டிவாவும், ஃப்ரெஷ்ஷாவும் வச்சுக்கும். அதனால உங்களால நெறைய விஷயங்கள ரொம்ப குறுகிய நேரத்துல நல்லாவே படிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல், உடம்பு சரியில்லாம வர்ற அந்த லீவ்ஸையும், அதே மாதிரி அந்த ஒரு எக்ஸ்கியூஸஸையும் அவாய்ட் பண்றதுக்கு உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? சொன்ன மாதிரி நீங்க டைம் டேபிள் போடுங்க. அந்த டைம் டேபிள ஃபாலோ பண்ணுங்க. அந்த டைம் டேபிள் ஃபாலோ பண்ற உங்களுக்கு நீங்களே பாராட்ட தெரிவிச்சுக்கோங்க. சின்ன சின்ன விஷயங்கள நீங்களே செலிப்ரேட் பண்ணி பாராட்ட ஆரம்பிச்சீங்கன்னா, கண்டிப்பா உங்களால பெரிய பாராட்டுகள வெகு விரைவில் சென்றடைய முடியும். அண்ட் இது எல்லாம் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு எங்கேயாவது சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், பேரண்ட்ஸ், அவங்களோட டீச்சர்ஸ் இவங்களோட ஹெல்ப்ப கேட்டுக்கோங்க. எனக்கு இதெல்லாம் எஃபெக்டிவா இல்ல. இதுல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட இல்லன்னா ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட இல்லன்னா உங்க பேரண்ட்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்டுக்கோங்க. அது உங்கள கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். அண்ட் வித் திஸ் முக்கியமான விஷயம், எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. முக்கியமான ஒரே விஷயம் என்னன்னா, ஒரு பிளான் வேணும். அந்த பிளான நம்ம கரெக்ட்டா பிளான் பண்ணி, ஸ்டிக் பண்ணி அதுக்கு ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்றது ரொம்ப ஈஸியான விஷயம். நீங்க ஒரு டைம் டேபிள செட் பண்ணி, அந்த டைம் டேபிள்க்கு ஏத்த மாதிரி உங்களோட ரொட்டீன நீங்க செட் பண்ணி அத ஃபாலோ பண்ணீங்கன்னா, எக்ஸாம் அப்படின்றது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான விஷயமே கிடையாது. நம்மளால நல்ல மார்க்ஸ் கூட கண்டிப்பா நம்மளால இந்த எக்ஸாம்ஸ்ல பாஸ் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பா இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்றத கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நாளைக்கு வேற ஒரு வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். Until then, this is Neetu signing off. Bye bye.